அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருப்பது 12/12/2025 இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம் சதறஞ்சி அப்படின்னா கெட்ட பேர் வர்றதுக்கோ இல்லை பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வேதாத்த வேதியாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வீட்டில் அருள் தரும் சுவாமி படங்களை வணங்கி வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வேலைக்கான அனுபவம் தேவை. அனுபவம் இல்லாத வேலையை செஞ்சு எதிலையும் மாட்டிக்காதீங்க. அதனால கவனமா இருங்க. வேலையில அனுபவம் இருந்தால் செய்யுங்க, அனுபவம் இல்லைன்னா அனுபவம் உள்ள ஆட்களை கூட சேர்த்துக்கிட்டு செய்யுங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, நிறம் பழுப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்றைய தினத்திற்கான உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளியாதேவியே நம. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ராகு தோஷம் நீங்க செவ்வாய் பகவானுக்கு விளக்கு போடுங்க. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. மாணவ பிராயத்தில் உள்ள மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஏதேனும் போட்டிகளில் கலந்து கொள்வதாய் இருந்தால் உங்களது முழு முயற்சியையும் கொடுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நேரம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்தி விநாயகாய நம. இன்றைய உங்களின் பரிகாரம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்றைய தினம் வணக்கம் சொல்லுங்க. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பரிகாரங்கள் செய்ய நல்ல நாள். கடகராசியில் உள்ள நீங்க இன்றைய தினம் சகலவித பரிகாரங்களையும் செய்து நன்மை அடைய முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்கலம். இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹயக்ரீவர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஹோம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கோவில் நிலத்தை சுத்தம் செய்யற சேவை செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீட்டு சூழ்நிலைகள் இனிமையானதாய் இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதியான நாள் இன்று. இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, சாம்பல் நிறம். அதே போல இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மகர ராசியில், அதே சமயம் சாம்பல் நிற உடை உடுத்திவிங்க. இன்றைய உங்களுக்கான நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அஷ்டலட்சுமிகள், 8 வகை லட்சுமி அம்மன்கள். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தர்யலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி அம்மன்களை வழிபடணும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவனை வில்வ இலைகளால் அல்லது கரு ஊமத்தை மலர்களால் அர்ச்சித்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனை தெளிவாகும் நாள். எந்த குழப்பத்தில் இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களால் தெளிவடைய முடியும். யார் யார் எப்படி எப்படி, எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படிங்கிறதெல்லாம் உங்களால் தெளிவடைய முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் 16. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சப்த ரிஷிகள். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சஷ்டி மந்திரம் தொடர்ந்து பாடி வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருவிளக்கு பூஜையில் ஒரு சிறு தீபத்தில் நல்லெண்ணெய் மற்றொன்றில் நெய்யும் ஊற்றி ஏற்றி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை தரும் நாளாய் அமையும். இன்றைய தினம் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாய் உள்ளது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களா என்று உங்களை பெருமையா பேசுவாங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய தினத்திற்கான உங்களது நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. அதிர்ஷ்ட எண் 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய ராமா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், குழந்தைகள் ஏதேனும் விஷயங்களில் பயம் கொண்டிருந்தால் அந்த குழந்தைகளின் பயம் நீங்க விளக்கம் கொடுங்க. அதுவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும்.
அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாய் உள்ளது. குடும்பத்துல ஒரு சந்தோஷமான தகவல் தேடி வர்றதுக்கான நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, நிறம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் விலகும் நாளாய் இருக்கும். அதனால இன்றைய தினம் நீங்க ஓரளவுக்கு நிதானமாய் இருக்க முடியும். பிரச்சனை விலக ஆரம்பிக்குதுங்கிறதாலேயே சடனா ஒரு முடிவு எடுக்காதீங்க. அது இன்னைக்கு அவ்வளோ பெரிய சிறப்புன்னுலாம் சொல்ல முடியாது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கூத்தன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அனுமன் நமக. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கான பரிகாரங்கள் ஏழை ஒருவருக்கு அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது கடன்களை தவிர்ப்பது நல்லது. கடன் கேட்டீங்களா கிடைச்சிரும். ஆனா இன்றைய தினம் கடன் வாங்காம இருக்கிறது தான் நல்லது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, நல்ல நேரம் 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை பச்சை, அதிர்ஷ்ட எண் 17. என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சட்டைநாதர். சீர்காழியில் இருக்கிற சட்டநாதரை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹன் ஹன் அனுமதே நம. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் வீட்டில் துளசி செடி வளர்த்திட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுப நிகழ்வுகள் ஏற்படும் நாளாய் அமையும் அல்லது நீங்க சுப நிகழ்வுகள்ல கலந்துக்கக்கூடிய நாளாய் அமையும். இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமர குருபரனே காப்பாய் ஐயா. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள்
சங்கு மற்றும் சக்கரம் கொண்ட விஷ்ணு படம் வைத்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வாய்ப்பு எதிர்பாராத இடத்தில் இருந்து வரும். நினைச்சு கூட பார்க்காத வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால புது வாய்ப்புகளை இன்றைய தினம் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்கலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அண்ணாமலையாரே போற்றி. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குரு பகவானை நினைத்து பசியில் உள்ள ஏழை மக்களுக்கு அரிசியினை தானமாய் வாங்கித்தர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி.